Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET UG 2024 முடிஞ்சிருச்சு. எக்கச்சக்கமான மார்க், எக்கச்சக்கமான ஸ்டூடண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதனால டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ்ல, அது கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கலாம், எய்ம்ஸ், ஜிப்மரா இருக்கலாம், டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு எனி டைப் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ்க்கு நீங்கள் கட் ஆஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. இப்போ மாணவர்கள் பெற்றோர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி என்னன்னா, MBBS இல்லை, BDS போலாமா, டென்டல் படிச்சா நல்ல ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம். BDSக்கு எஸ் சொல்லலாமா, நோ சொல்லலாமா? யூ கேன் சே எஸ், பட் கண்டிஷன்ஸ் அப்ளை. என்னென்ன கண்டிஷன்ஸ் அதை தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போறோம். ரியாலிட்டியில நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நான் டென்டிஸ்ட் ஆகணும், பல் மருத்துவர் ஆகணும்னு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், +2 வரைக்கும் படிச்சு நீட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0. இல்லைனா ரொம்ப 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 விரல் விட்டு என்ற அளவுல தான் நான் BDSக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்கூல் லெவலில் சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை இருக்கும். 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் MBBSக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்புறம் 1 இயர் 2 இயர்னு ரிப்பீட் பண்ணுறாங்க. வேற வழி இல்லை, MBBSக்கு போய் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை சார் அப்படிங்கிறவங்க தான் BDS போய் சேர்றாங்க. இதுதான் உண்மை. மேபி நான் சொன்ன மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் சில ஸ்டூடெண்ட்ஸ் BDS ஆர் டென்டல் ரெண்டு ஒன்று தான் அதை விரும்பி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா, +2 படிக்கும் போதே நான் டென்டிஸ்டாக தான் ஆக போறேன்னு ஒரு குறிக்கோள் வச்சுட்டு படிக்கிறவங்களோட எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கு. இதுதான் ரியாலிட்டி. அப்போ MBBS கிடைக்கலங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் BDS போறாங்க. ஏன் போறாங்க? அவங்களுக்கு அந்த டாக்டர் அப்படிங்கிற பட்டத்து மேல ஒரு பற்று ஜாஸ்தியா இருக்கிறதுனால. ஓகே, இப்போ நம்ம BDS போலாமா, டென்டிஸ்ட் ஆனால் நமக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 சினரியோவை டிஸ்கஸ் பண்ணுவோம். சினரியோ 1, NEET 2024ல குட் மார்க்ஸ், இனஃப் மார்க்ஸ் எனக்கு இல்லை, MBBS சேர்ற அளவுக்கு மார்க் இல்லை, நான் ஃப்ரெஷராக இருக்கேன், பட் நான் MBBS தான் போகணும்னு குறிக்கோளோட இருக்கேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இன்னும் 1 இயர் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாக, ரெஸ்பான்சிபிலிட்டியோட, டிசிப்ளின்டோட நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் MBBS போகிற அளவுக்கு தேவையான மதிப்பெண்களை நீங்கள் NEET 2025ல வாங்க முடியும். ஸோ இது சினரியோ 1 எடுத்துக்கலாம். பட் எனக்கு BDS டென்டல் அப்படிங்கிறது செகண்ட் சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு எனக்கு முதல்ல சாய்ஸாக MBBS, அதுதான் என்னோட கோல், என்னோட லைஃபோட கோலாக, அச்சீவ்மெண்ட்டாக நான் அதை தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க 1 இயர் ரிப்பீட் பண்ணுறதுல தவறில்லை, யோசிக்க தேவையில்லை, தாராளமாக நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். அது நீங்களே ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, சினரியோ 2, NEET 2024ல மார்க்ஸ் குறைஞ்சி போச்சு, பட் 2 டைம்ஸ்க்கு மேலே ரிப்பீட் பண்ணிட்டேன். ஃபாரின்ல போய் MBBS படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஃபாரின் MBBS சீப் கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கம்மியாக இருக்கே தவிர, இங்கே கவர்மெண்ட் கோட்டாவில் பிரைவேட் காலேஜில் போய் சேர்ந்து படிக்கிறத விட ஃபீஸ் ஜாஸ்தி தான். கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்டுன்னு சொல்கிறோம்ல, அதை விட ஃபீஸ் ஃபாரின்ல MBBS ஜாஸ்தி தான். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டைம் ஆகிடும். அங்கே ஒரு இன்டர்ன்ஷிப், இங்கே ஒரு இன்டர்ன்ஷிப்லாம் இருக்குது. நான் இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நான் MBBS ஃபாரினுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவர்கள், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் அகெயின், எனக்கு இனிமேல் NEET 2024க்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம், அது மட்டும் இல்லாமல் நான் டாக்டருங்கிற பட்டத்தின் மீது அதிகமான பற்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் BDS ஆர் டென்டல் ஜாயின் பண்ணலாம். ஓகே, BDS டென்டல் ஒன்று தான். சினரியோ 3, NEET மார்க்ஸ் குறைஞ்சி போச்சு, நாட் ரெடி டு பே ஹை ஃபீஸ் ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி ஆர் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆர் பிரைவேட் யூனிவர்சிட்டி, அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிறவங்க, அதே போல் நான் ரிப்பீட் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க, கவர்மெண்ட்டில் எனக்கு BDS கிடச்சிடும் அப்படிங்கிறவங்க தாராளமாக BDS படிக்கலாம். அண்ட் நான் டாக்டர் ஆகணும், வெட்டினரியில் விருப்பம் இல்லை, அக்ரியில் விருப்பம் இல்லை, மற்ற எந்த கோர்ஸும் போக விருப்பம் இல்லை, MBBSக்கு ரிப்பீட் பண்ணவும் எனக்கு டைம் இல்லை, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டிக்கெலாம் போகிறதுக்கு அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக BDS ஆர் டென்டல் படிக்கலாம். ஓகே, இப்போது ஸ்கோப் இருக்கா இல்லையா? நீ சொன்ன சினரியோலாம் ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைங்க, அதெல்லாம் எங்களுக்கே தெரியும். இப்போது BDS ஆர் டென்டல் படித்தா எனக்கு எதிர்காலம்ங்கிற ஒன்று இருக்கா இல்லையா? படித்தா டென்டிஸ்டாக நான் வேலை செஞ்சால் நல்ல சேலரி வருமா, அல்லது சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி பிரச்சனை ஆகிடுமா? இதை முதல்ல விளக்கி சொல்லுங்க அப்படின்னா, இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். என்ன காம்ப்ளிகேட்டட்? சிக்கலான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா,
இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்கள் எதிர்காலம், நீங்கள் டென்டிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா அல்லது பிடிஎஸ் படித்து முடிச்சிட்டிங்க டென்டிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 5 வருஷம் கழித்து நீங்கள் எப்படி உங்கள் எதிர்காலத்தை அமைச்சிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. There are dentists earning lakhs of rupees per month even in rural area. கிராமத்தில் நான் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்ட முடியும். மாதத்துக்கு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய டென்டிஸ்ட் இருக்காங்க. ஓகே, அதே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, வெட்டியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க வெரி ஃபியூ டாக்டர்ஸ் பர் தாலுக்கா, பர் டிஸ்ட்ரிக்ட் இல்லை பர் தாலுக்கா என்னால் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்க முடியும். பட் வெரி ஃபியூ, விரல் விட்டு எண்ணலாம், 1 2 3 அந்த மாதிரி. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி படிக்கிறேங்கிற பேர்லையோ சில டாக்டர்ஸ்லாம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டாங்க, டாக்டர் அப்படின்னு போட்டு பேர் எழுதுவாங்க, டிஜேவாக இருக்காங்க, டாக்டர் டிஜே. they are not doing practicing. MBBS முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக, டிகிரி இருக்குது, மெடிக்கல் அந்த இதுலேயும் போர்ட்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர்டு டாக்டர்ஸ் தே ஆர். பட் பிஜி படிக்கவும் போகலை, டாக்டராகவும் ப்ராக்டிஸ் பண்ணலை, தே ஆர் டூயிங் சம் அதர் ஒர்க். அவங்களோட பேஷன் என்னவோ அதை நோக்கி பயணமாகி போயிட்டுருக்காங்க. அதனால் எம்பிபிஎஸ் படித்தாலே சூப்பர் டூப்பர் லைஃப் செட்டில் ஆயிரும், டாக்டர் ஆயிடலாம், பர்ஃபெக்டாக இதாகிடலாம். வெரி ஃபியூ தே ஆர் moved away from their actual MBBS degree after completing the degree. So that நமக்கு டென்டல் படித்தா வீணாக போயிடுவோம், எம்பிபிஎஸ் படித்தாலே செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிறது கிடையாது. பட் இந்த இடத்துல எம்பிபிஎஸ் படித்த எல்லாரையும் நான் சொல்லலை, டாக்டர்ஸ் எல்லாரையும் சொல்லலை, வெரி 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 ஃபியூ. இவங்களும் விரல் விட்டு என்ற எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர்ஸ் சும்மா தான் இருக்காங்க அல்லது வேற ஒர்க்கு பார்க்க போயிட்டாங்க. பட் த நம்பர் இஸ் வெரி 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 லெஸ். அதை நான் திருப்பி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு லீடிங் யூடியூப் சேனல்ல இருந்துட்டு அபண்டமான விஷயங்கள், அபத்தமான விஷயங்கள், மொட்டையாக சில விஷயங்கள் சொல்லும்போது அது தவறுதலாக புரிதலுக்கு போயிடுது. ஸோ இது வந்து நான் எல்லாரையும் சொல்லலை, 99% ஆஃப் த எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல், அவங்களோட ஸ்கோப் நல்லா இருக்குது. பட் 1% ஆஃப் த எம்பிபிஎஸ் ஆஸ்பிரன்ஸ், எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர்ஸ், அதை மற்ற எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அண்ட் பிஜி முடித்த டாக்டர்ஸே அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பார்க்குறாங்க இல்லையா, ஒரு பேட்சில் 250 பேர் படிக்கிறாங்கன்னா 2-3 பேர் செட்டில் ஆகாமல் போயிடுறாங்க. அந்த எம்பிபிஎஸ் ஃபாலோ பண்ணி அந்த ஃபீல்டுலேயே போகாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. ஓகே, எனிவே இப்போது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ வாட் இட் மீன்ஸ், நான் என்ன சொல்ல வரீங்க, கன்க்ளூஷன் என்ன, தெளிவாக முடிச்சுடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க, டென்டிஸ்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்பாக நடந்துக்கணும். சும்மா போனோம் வந்தோம், காலேஜுக்கு எதுக்கு போனோம் வந்தோன்னே தெரியாமல், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் பிடிஎஸ் தெரியாமல் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், குரூப் 4 குரூப் 2க்கெலாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து வேறு ஏதோ ஒரு கோர்ஸ் பேங்கிங் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது செட்டில் ஆக பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பிடிஎஸ் கோர்ஸை நல்லா ஒரு உள்ளே வாங்கிக்கிட்டு நல்லபடியாக படித்து முடிக்கிற பட்சத்தில் இனி வர காலங்களில் டென்டிஸ்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய வந்து டென்டல் கேவிட்டிலாம் குழந்தைங்களுக்கே வந்துடுது, இது நீங்களே அக்கம் பக்கத்தில் பார்க்க முடியும். ஸோ டென்டல் கேர் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நல்ல விதத்தில் அந்த கோர்ஸை அணுகி நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது. ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது உங்களோட ஓன் கிளினிக்கை செட்டப் பண்ண. நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் ஒர்க் பண்ணல கண்டிப்பாக ஃபீஸ் வந்து வாங்குறதுல உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஷேர் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏர்னிங் பாதிக்கும். பட் நீங்கள் உங்களோட ஓன் கிளினிக் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். பட் 10 லட்ச ரூபாய் தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் ரெடி பண்ண முடியாதுன்னா நீங்கள் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தானே காலேஜில் படிக்கிறீங்க. காலேஜ் முடிஞ்சு வரும்போது ஓனாக ஒரு கிளினிக் செட் பண்ணுங்கள். 3 பேர் 4 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்கள். லோன் வாங்கி ஷைன் பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஓகேங்களா? சரி, ஒரு டென்டல் கிளினிக்கில் ஒரு டாக்டர் இருக்கிறத விட 3 பேர் இருக்கிறாங்க. மார்னிங் இவரை பார்க்கலாம், ஆஃப்டர்நூன் இவரை பார்க்கலாம்,
வீக் டேஸில் இவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போடும்போது அந்த கிளினிக்கோட டிமாண்டு ஜாஸ்தியாகும். அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கணும். நீங்கள் பொறுமை ரொம்ப முக்கியம். எடுப்புலேயே கிளினிக் வச்ச உடனே கும்பல் வந்து உங்களை தேடி குவிவாங்கன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா உங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணும்போது அவங்க இன்னும் 4 பேருக்கு போய் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 4 பேர் இன்னும் 4 பேர் சஜஸ்ட் பண்ணி யூ வில் கிரியேட் எ கம்யூனிட்டி. உங்களுக்குன்னு உங்களை தான் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிற ஒரு கம்யூனிட்டியை அவங்களால க்ரியேட் பண்ண முடியும். அப்புறம் கேட்கவா வேணும்? ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் பேஷண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளுக்கு எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு 8 மணி நேரம் ட்ராவல். ஒரு சாரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் லீவ் போட்டுட்டு அங்கே போய் டென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா அந்த டென்டல் கிளினிக்கில் அந்த அளவுக்கு பேஷண்ட்ஸ் கிட்ட நல்லா பழகிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவருக்கு அந்த டென்டல் கிளினிக் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் பேஷண்ட்ஸோட. தென் டிசிப்ளின்டாக இருக்கணும். இந்த டயத்துக்கு போனால் இந்த டாக்டர் இருப்பார்ப்பா, பார்க்கலாம்ப்பா, ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா அதை பக்காவாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப நல்ல டென்டிஸ்ட்டாக நீங்கள் ஷைன் பண்ண முடியும். டூ யுவர் ஒர்க் சின்சியர்லி அண்ட் ஒர்க் ஜென்யூன்லி. உங்கள் ஒர்க்கை சின்சியராக நீங்கள் ஜென்யூனாக நேர்மையாக நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மணி வில் ஃபாலோ யூ. அக்கௌண்ட்டில் வந்து குவிய ஆரம்பிச்சிடும். ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் பிடிஎஸ் ஆர் டென்டல் போகலாமா சார் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் விரும்பி நீங்கள் அந்த கோர்ஸை படிப்பீங்க. கோர்ஸை படித்து முடித்ததும் பொறுமையாக ஒரு கிளினிக்கை செட் பண்ணி உங்களால் உங்கள் பேஷண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியும். நிதானமாக இருப்பீங்க. அப்படின்னா உங்கள் டேலண்ட்டை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிஎஸ் டென்டல் படிக்கிறீங்க இல்லையா, அதுவும் நல்ல கோர்ஸ் தான், நல்ல எதிர்காலம் இருக்குது தான். பட் அந்த கோர்ஸை நீங்கள் விரும்பி படிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.